இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 5 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொண்டு விட்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டு நன்றி மறந்த மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். ஐயரே, எங்களை குணமாக்கும் என்று தூரத்தில் இருந்து கத்துறாங்க. அவர்கள் ஒன்றும் சொல்லல, போ ஆசாரியன்ட்ட போய் உன்னை காமி அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செஞ்சாங்க? போனாங்க, சுகமாயிட்டாங்க. அதுல ஒருத்தர் சுகமானதை கண்டு விசுவாசித்து வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, ஒண்ணுமே சொல்லல, நீ போ, நீ என்ன செய்ய, ஆசாரியன்ட்ட போய் காமி அப்படின்றாரு. ஏன்னா அதே ஏற்பாட்டின் காலத்துல குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அவனை 7 நாள் என்ன செய்வாங்க? அது வீட்டுக்குள்ள அடைத்து வைப்பார்கள். மீண்டும் வந்து ஆசாரியன் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணுவாரு. டாக்டர் மாதிரி அவர் செக் பண்ணுவாரு. குஷ்டரோகம் இல்லை, அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவனை வெளியே விடுவாங்க. இல்லைன்னா அவனை தொட்டாவே தீட்டு என்று சொல்லி அந்த காலத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதற்காக என்ன சொல்றாரு பாருங்க, நீ ஆசாரியன்ட்ட போய் உன்னை காமி, அவன் தான் அவனை செக் பண்ணுவான், அப்ப நீ போ அப்படின்னு சொன்னதுமே அவங்க யாரும் சந்தேகப்படல, நேர ஆசாரியன்ட்ட போய் காண்பிப்பதுக்கு போயிடுறாங்க. அது போய் பார்த்துட்டு வழியிலேயே சுகமான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நன்றி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கேட்கிறார், 9 பேர்ல 10 பேர்ல யா சுகமானீங்க, எங்க மற்ற 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த 9 பேர்ல ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது 10 பேர், மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனுக்கும் திரும்பி வர காணோமே என்றார். அவன் சமாரியனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சுகமாக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அந்நியர் அவர்கள் நன்றி சொல்வதற்கு மனமில்லாமல் போய்விட்டார்கள். தெய்வத்தை அறிந்து கொண்ட, ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு மனமில்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் வேறு இடத்திலிருந்து, வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய, வேறு மதத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 9 பேர் அவர்களுக்கு நன்றி அறிந்த உள்ளம் இல்லாதபடி அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் சுகமாச்சா? சுகமாகலையா? ஆண்டவர் சொல்லிட்டார், சுகமாயிரும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆசாரியன்ட்ட போய் அவங்க காமிச்சுட்டாங்க. ஆனா திரும்பி வருவதற்கு என்ன செய்யல? அவங்களுக்கு மனம் வரல. ஆனா இந்த மனிதன் பாருங்க, எந்த ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து முகங்குப்புற அவரை வணங்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆனா எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை இருதயத்தின் கையில வைத்து நம்ம பேசுவோமே. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தீங்க, இயேசுவே எனக்கு சுகமாக்கும், எத்தனை பேர் கேட்டிருப்போம் பார்த்துக்கங்க. சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா சுகத்தை பெற்றுக்கொண்டு இருப்போம். அவிசுவாசமான குணமுள்ள ஒரு காரியமே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, அவிசுவாசமான இருதயம் உள்ளவர்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இங்க ஆண்டவர் சொன்னார், நீ போ, சுகமாயிட்ட, நீ போய் ஆசாரியன்ட்ட காமின்னு சொன்னார். அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம சுகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனா என்னைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அவர் பாதத்தில் வந்து அமர்ந்த இந்த மனிதனை போல என்றைக்காவது தேவ பாதத்துக்கு வந்திருக்கிறீங்களா என்று ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். பிரியமான, அற்புதம் வேணும்,
ஆனா நான் நன்றி உள்ள மனிதனா இருக்க மாட்டேன். அதிசயம் எனக்கு நடக்கணும், ஆனா நன்றி உள்ள மனிதனா இருக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட வந்தா எல்லாமே ஒரு கண்டிஷனோட தான் எல்லாமே நடக்கும். நீங்க பரிசுத்தமாய் மாறணும். நீங்க பழைய வாழ்க்கையை விட்டு ஒழியணும். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ என்ன பழைய வாழ்க்கையை உடையா? பழைய வாழ்க்கையை உடுனா என்னத்தை செய்யற? ஆண்டவர் சொல்றாரு, நீ மதுபானம் பண்றனா அதுல இருந்து மனம் மாறணும். நீ பொய்காரனா இருந்தா அதுல இருந்து மனம் மாறணும். நீ திருடனா இருந்தா அதுல இருந்து மனம் மாறணும். நீ கொள்ளக்காரனா இருந்தா அதுல இருந்து நீ மனம் மாறணும். ஆண்டவர் மனமாற்றத்தை தான் விரும்புகிறார். பிரியமானவர்களே, மனம் இருதயம் மாறி இருக்கிறதா? ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆனா உங்க இருதயம் சுத்தமாய் மாறிவிட்டதா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஐயா, எனக்கு சுகம் வேணும், மரண தருவாயில் கிடக்கிற நான் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன். ஆனா எனக்குள்ள மாற்றம் இல்லாதபடி என் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்துக் கொண்டே இருப்பேனால் ஆண்டவர் எப்படி சுகத்தை கொடுக்க முடியும்? சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதவர்களாய் இருக்கிறோமே, எப்படி ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? திருப்பி ஒரு நாள் வரும்ல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. திருப்பி நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன கேட்பாரு? நீ உனக்கு முதல்ல நீ பெற்றுக்கொண்ட காரியத்துக்கு ஏதாவது நன்மை செய்தியா? ஐயா, ஒன்றும் செய்ய வேணாம். ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லல, நீ சுகத்தை பெற்றுக்கொண்டியே. அதே போல எத்தனை பேர் அதே பலவீனத்தில் இருக்கிறார்கள். அதை குறித்து, ஐயா நான் இங்க போனேன், இயேசுன்ற ஒரு தெய்வத்தை பார்த்தேன், சுகம் கொடுத்தாரு. எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க. அதை சொல்வதற்கு நமக்கு மனமற்று வெக்கம், நமக்கு என்ன செய்யறது? வெக்கம். மற்றவங்க முன்னாடி இதை போய் சொல்லணுமா அப்படின்னு. அப்ப நான் பலவீனப்பட்டு நான் மரித்தாலும் மரித்து போயிடுவேன் ஒளியா அப்படி என்ற எண்ணம் வரவங்கள ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் மரிச்சு போனாலும் போயிடுவேன், ஆனா எனக்கு சுகம் வேணும். ஆனா போய் நான் நன்றி உள்ள மனிதனா நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வெக்கப்படுறேன். ஆனா வியாதியை குறித்து எனக்கு வெக்கம் கிடையாது. எவ்வளோ பெரியமா ஒரு 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 புத்தியற்ற சூழ்நிலை நம்ம இருக்கோம் பாருங்களேன். ஐயா, எனக்கு சுகம் வேணும், நான் பெற்றுக்கொண்டுட்டேன். இங்க சொல்லப்பட்ட இந்த 10 பேர் பாருங்க, அவங்க என்ன செய்யணும்? அவங்க யார் தொடுறதுக்கே ஐயரவப்படுவார்கள். ஆனா அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 9 பேர் எங்க போனாங்க அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அந்நியன் ஒருவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் வருகிறான். ஆண்டவர் அதை தான் வேதனையோடு சொல்றார். எங்கேயா 9 பேர்? 10 பேர்ல மற்ற பேர் எங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? இந்த அந்நியனே வழிய மற்றவர்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன வரலையா அப்படின்னு கேட்கிறார். நம்ம எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம்? உங்களோடு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, சுகம் கேட்டீங்கல்ல, ஆண்டவர் சுகம் கொடுத்தார்ல. ஐயா, நான் நடுங்கி கொண்டு இருந்தேன், எத்தனை விதமான வியாதிகள், ஆண்டவர் அற்புதம் செய்தாரே. ஏன் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துவிட்டு உலகப்புறமான காரியத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் வந்து நன்றி சொல்வதற்கு மனமற்று போய்விட்டோமே. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு, உங்களுக்கு செய்த நன்மையை பிறருக்கு செய்யும்படியா அவர்களுக்கு சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஐயா, நீ பெற்றுக்கொண்ட இன்பத்தை உன்ன மாதிரி எத்தனையோ பேர் பாங்க வருத்தத்தோடு வேதனையோடு யாராவது உதவி செய்ய மாட்டார்கள் என்று காத்து கொண்டு இருக்கிறார்களே. பண வசதி இல்லாதவர் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஐயா, ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, டாக்டர்டே போனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல என்ன செய்றாங்க? ஆண்டவரை வேண்டிக்கிங்க, தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீ தெய்வத்திலேயே போயிட்டுன்னா ஆண்டவர் மொத்தமா அவனை சுகமாக்கிடுவாரே. உனக்கு கொடுத்த சுகத்தை மற்றவங்களுக்கு நான் சொல்லு அப்படின்னு சொல்றேன். ஆனா நம்ம அதை சொல்வதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். பெரியவனை உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் செய்த நன்மை உங்களுக்கு இப்ப நினைவு வறுமையானால் தேவ சமூகத்துக்கு உடனே போங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு செய்த நன்மையை பிறருக்கு சொல்லுங்க. அதுதான் யா சுவிசேஷம். நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. யார் கேட்டாலும் கேட்கலனாலும் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை சொல்லிக்கிட்டே இருங்க. அது போதும். மற்றவங்க விசுவாசத்திற்கு அது போதும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை பாத்திரவானாய் மாற்றுவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நன்றி அறிந்த உள்ளமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.